சளிக்கு கஷாயம் போடுறேங்க. இப்போ பாருங்கள், இது கொஞ்சோண்டு தண்ணி வச்சுக்கலாம். கேஸ் பற்ற வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சளி எனக்கு போகவே இல்லைங்க, அதனால் சரி இந்த கஷாயம் போடுறேங்க. வெத்தலை 3 வெத்தலை, இது பாருங்க, இதை நல்லா பிச்சு போட்டுக்கணும். இரும்பலும் பயங்கரமாக இன்னும் சரியாகவே ஆகலை. இது போடணுங்க. அப்புறம் 3 கற்பூரவள்ளி இலை, 3 இலை, அது பிச்சு போட்டுடலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ இந்த இது சளி தாங்க பிடிக்குது இப்போது. அப்புறம் துளசி, இது எல்லாமே எங்கள் வீட்டிலையே இருக்குங்க. அதெல்லாம் பறிச்சின்னு வந்து அலசி எடுத்துன்னு வந்து வச்சு துளசி போட்டுக்கலாங்க. இப்போ மிளகு சீரகம் அப்படியே ஒன்றும் பாதியமாக நெசுக்கி போட்டுக்கலாங்க. சும்மா 2 ஒரு 2 கல் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா இது நல்லா கொதித்து 1/2 டம்ளர் ஆகணும். இஞ்சி 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சிங்க, நல்லா தோல் அடவே நெசுக்கி போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள், நல்லா கொதிக்கணுங்க. அது சரியாகவே டாக்டர்கிட்டையும் போனோம், ஊசி போட்டோம், எல்லாம் பண்ணோம், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அதனால் நம்ம வந்து கை வைத்தியம் பார்க்கலான்ட்டு தான் நான் இப்போது நல்லா கொதிக்கணும். அது கொதித்து நல்லா வந்து ஒரு 1/2 டம்ளர் ஆகணுங்க. இது 1 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன், 1/2 டம்ளர் ஆகணும். அப்புறம் இப்போ இன்னும் கொஞ்சோண்டு லாஸ்ட்டாக வந்து இது பட்டை லவங்கம் போடணுங்க. இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பட்டை ஒரு 3 லவங்க பூங்க போட்டு நல்லா கொதிக்கணும். பாருங்கள், சுண்டிக்கினே வருது பார்த்திங்களா? இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வரணும். இதை நல்லா சுண்டின பிறகு வடிகட்டி நல்லா பொறுக்க, அதான் நம்மளுக்கு சூடு எந்த அளவுக்கு நம்மளால் குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு இது பண்ணிக்கணுங்க. இதை பொறுக்க நல்லா வந்து குடிச்சோம்னா தான் அது சரியாகும். ஒன்றுமே சரியாகலைங்க, ஊசி போட்டால் எல்லாம் பண்ணேன், சரியாகலை. இருமல், நைட்டு ஃபுல்லாக தூங்கவே முடியல, பயங்கர இருமல். அதனால தான் இப்போ இந்த வேலைக்கு நான் பண்ண முடியல என்னால். அதனால் அப்படியே இதை போட்டு தரத்துக்கு ஆள் இல்லை எனக்கு, அப்படியே கிடந்தது. இப்போ என்னால் போய் நான் மேலே ஏறி போய் பறிச்சின்னு வந்து போடுறேங்க. கஷாயம் போட்டு தரது கூட எங்கள் வீட்டில் ஆள் கிடையாது, நானே தான் எல்லாம் செஞ்சுக்கணுங்க. யாரும் இல்லை. அம்மா இருந்தாங்க, ஊருக்கு போயிட்டாங்க. அவங்க இருந்தால் வச்சு கொடுத்துருப்பாங்க, அவங்க இல்லாதால நானே தான் எல்லாம் பார்த்துக்கணும். நைட்டு பூரா தூங்காமல் இரும்பின்னு உக்காந்துன்னு இருக்கிறேன் நான் மாட்டுன்னு. அதனாலே இதை போட்டிருக்கேன். இப்போ போய் பறிச்சின்னு வந்து முடியலனா கூட பரவாயில்ல, பனி மேலே தான் இருக்குது,
இந்த வெத்தலை செடிலாம் அதை போய் பறிச்சின்னு வந்தோங்க. அவ்வளோதான். ஆனால் வாசனையாகவும் இருக்கும். நல்லா கொதிச்சிடணும். 1/2 கிளாஸ் வந்தால் போகிறோம். வெறி வயிற்றில் தாங்க குடிக்கணும். எதுவும் சாப்பிடக்கூடாது. காலையில் ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் குடிச்சிடுங்க. குடிச்சிட்டு வெறி வயிற்றில் குடிங்க. ஜுரம் சளி எது இருந்தாலும் போயிடுங்க. இது உடம்பே சுறுசுறுப்பாக இருக்கும். ஆனால் நான் போட்டது மட்டும் எல்லாம் இருக்குதா பாருங்கள். இல்லை 1 2 இல்லைன்னா பரவாயில்ல. இது எல்லாமே நான் இருந்தது போட்டேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா பரவாயில்ல. கற்பூரவள்ளி, துளசி, வெத்தலை, நம்ம அதான் கார வெத்தலைன்னு சொல்லுவாங்க. அந்த வெத்தலை கமார் வெத்தலை. அப்புறம் 3 போட்டுக்கலாம். இல்லாது துளசி உங்களுக்கு தேவையான அளவு போட்டுங்க. இஞ்சி ஒரு துண்டு, 4 பல் பூண்டு தோலோடவே எல்லாம், மஞ்சத்தூள், மிளகு, சீரகம், கொஞ்சமாக ஒரு சுருள் பட்டை, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறது தான் சுருள் பட்டை. அதுக்கப்புறம் 3 லவங்கப்பூ. அவ்வளோதான். அதுவும் காரம் தானே. எல்லாமே இதில் சேர்ந்துக்கிறது எல்லாம் காரம். அது சளி சரியாக போயிடும். தொண்டை அந்த மிளகுலாம் மஞ்சத்தூள்லாம் எதுக்குன்னா தொண்டையில் புண்ணாக இருக்கும், இரும்பி அதெல்லாம் ஆறும்னாங்க. அதனால் அது போட்டிருக்கேன். இல்லை சுண்டி இப்போ சரியாயிடுச்சு. பொச்சிச்சிங்க. இப்போ வடிகட்டிக்கலாம். வடிகட்டி அரை டம்ளர் கூட இல்லைங்க. நல்லா சுண்டிடுச்சு. இது இன்னொரு டைம் சாயங்காலம் அப்படியே வச்சுட்டு சாயங்காலம் கூட கொதிக்க வைக்கலாங்க. கொஞ்சம் போட்டு ரொம்ப இருந்ததுன்னா சளி இருமல் எல்லாமே இதை அப்படியே வச்சுருந்து சாயங்காலம் போட்டு கூட குடிக்கலாம். நீங்கள் இதில் அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே மூடி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இதை ஆற்றி இப்போ நான் குடிக்க போகிறேன். இது எல்லாருக்குமே குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா கொஞ்சமாக இவ்வளோ கொடுங்க. கொஞ்சமாக பெரியவங்களுக்குன்னா இதால் 1 டம்ளர் கூட குடிக்கலாம். இதால் 1 டம்ளர் கூட குடிக்கலாம். ஆனால் இது ஒன்று தான் இருக்குது. எனக்கு வந்துருக்குது. சின்ன டம்ளர் தான். சுட்டு பயங்கரமாக காட்டாக இருக்கு. நல்லா காட்டாக இருக்குதுங்க. அவ்வளோதாங்க. பாய்ங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது எல்லாருக்குமே யூஸ் ஆகிற வீடியோ தாங்க. பாருங்கள், நல்லா பார்த்துட்டு போட்டு குடிங்க. உங்களுக்கும் பெரியவங்களுக்கும் நல்லது, குட்டி பசங்களுக்கும் நல்லது. கொஞ்சம் காலையில் ஒரு 1/4 கிளாஸ் கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு 10 வயசு 5 வயசு அப்படி இருக்கிறவங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளவே அதுங்களுக்கு சரியாயிடும். காலையிலே கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க. வேறு ஹாஸ்பிட்டல் கூட போத்தாலங்க. இது குடிச்சோம்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு நம்மளுக்கு சரியாகவே அவ்வளோ அதிகமாக தான் ஆயிடுச்சு எனக்கு இரும்பெல்லாம். பாய்ங்க.